ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி ஆயுத பூஜை அன்னைக்கு எடுத்த ஒரு ஸ்பெஷல் விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் க்ளீனிங்கு, குழந்தைங்க கோலம் போட்டதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் அதை முடிச்சுட்டு ஒரு இந்தியன் கிராசரிக்கு ஷாப்பிங் வந்தோம். அது முடிச்சுட்டு போய் தாங்க சாமியெல்லாம் கும்பிடணும். அதான் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நல்லா வாசமாக இருக்குல்ல, பத்தி வாசம். ஆனால் பூஜை ஜாமான் எல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. இது பார்த்திங்களா, வளையல், எல்லா ஐட்டமும் கிடைக்கும். ஏங்க வடை சட்டி எவ்வளோ காசுடா போடலாம். நல்ல வடை சட்டியாக இருக்குது. இங்கே முறுக்கச்சி இது எவ்வளோமா? எங்கம்மா இருக்குது? எங்கடா இருக்கு? இந்த இருக்கு பாரு. $17. அது $14. இது 17, அது 14. இது $2 ரெண்டு போட்டிருக்கு. பட் ஆனால் அந்த பின்னாடி இந்த இதுதான் சரியாக இருக்காது ஆக்சுவலாக. இந்த பிளிகிற மாதிரி வச்சுருக்காங்களான்னு பாரு. குட்டி குட்டி கிண்ணம் பாரு, கிண்ணம், அந்த பவுலு, குங்கும டப்பா இப்படி வச்சிரு பாத்திரமா. அஞ்சரை பெட்டி பாருங்க. எதுக்குடா அஞ்சரை பெட்டி? $21. இது எவ்வளோ காசு? ஏன் அது அடுத்தவங்களோட காட்டில் என்ன படா கொடுறா? ஆனால் இது ஒயிட் கோலப்படி வாங்கணும்டா. ஒயிட் கோலப்படி வாங்கி இது பண்ணு. ஒன்று எடுத்துக்க, அந்த ஒயிட் எடுத்துக்க. அந்த ஒயிட் எடுத்துக்கோங்க. இந்தாங்க, அதை வச்சுருங்க. இங்கே பார்த்தீங்களா கோலம், இது வச்சு தடவுவோம்ல. மேபி இது நம்ம எடுத்துக்கலாமா? ஆனால் அதை எடுத்தால் உங்களால் போட்டு பழக முடியாது. சரி, நம்மளே போட்டுக்கலாம். எல்லாம் வடை சட்டி, பாத்திரம், தட்டு எல்லாமே கிடைக்குங்க இங்கே. கொஞ்சம் நம்ம ஊரோட எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஷிப் பண்ணி வருதுல்ல, அதுக்காக அதோட காசு இருக்கும். பிளாஸ்டிக் டப்பாங்க நல்லா இருக்கு. இங்கே பாரு, பெரிய பெரிய கடாயெல்லாம் இருக்கு. அலுமினியம் கடாய், இதெல்லாம் இட்லி சட்டி எல்லாமே இருக்கு. சரி வாங்க. இது எடுடா பாப்பா, இந்த மனை எடுறா. மேலே இருக்கிறா ஒன்று, அதுக்கு மேலேயும் ஒன்று இருக்குடா. எடுக்க முடியலன்னா விட்டு எடுக்க முடியல. ஓ மன 9.99 நல்லா இருக்குல்ல ஆக்சுவலா. ஆனால் வாங்கி எங்கே போகிறதுன்னு தெரில. ஓ காஃபி செட் பத்திரம்டா. காஃபி செட்டு இங்கே பாரு, க்யூட்டாக இருக்கு. குட்டி இவ்வளோ டீ தான் குடிக்கணுமா? இங்கே பாரு, குட்டி க்யூட்டு கப்பு. சரி வாங்க அடுத்ததுக்கு போகலாம். வாங்குறோமோ இல்லையோ, இங்கெல்லாம் சப்பாத்தி கட்டை இருக்குது. எல்லாத்தையும் எப்போ வந்தாலும் இந்த செக்ஷன்லாம் நான் வருவேன். ஒரு தடவை எல்லாத்தையும் கரெக்டாக அடுக்கி வச்சுருக்காங்களா ஏன்னா பார்த்துட்டு தான் போவேன். என்னோட ஃபேவரட் செக்ஷன். இங்கே பாரு, ஊத்தப்பம் கல் 3 ஊத்தப்பம் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்ம வாங்கலை, எல்லாமே பார்க்குறோம், அவ்வளோதான். சரி போகலாமா? இங்கேயும் கொலு ஐட்டம்லாம் வாங்கிக்கலாம். தான் ராதா கிருஷ்ணா, இந்த கோமாதா எல்லாமே இருக்கு பாருங்க. எல்லா சாமியும் இருக்கு. நாக்கு நீட்டிட்டு கொஞ்சுது அவங்க பேபிய. கணேஷா எல்லாமே வச்சிருக்காங்க பாருங்க. ஊசி நூல், ஆமாம்மா, அது வேற வச்சு பண்ணிருக்காங்க. சரி கணேஷாவை டிக்கிள் பண்ற மாதிரி இருக்கே. சரி வாங்க போய் பொரிய தேடுவோம். பொரி வாங்க வந்துட்டு இருங்க, இன்னொரு தடவை இதை பார்க்கலான்னு தான். குறுக்கு பாதையில் வந்துடலாம். பொரி இருக்கா? பொரி எண்ணெய் இருக்கு, மில்க் பவுடர்,
கண்டுபிடிச்சியா? வருகிறேன் வருகிறேன் வருகிறேன். அந்த பிள்ளை அங்க இருக்குது. இருக்கா பொரி? பொரி உளுந்தா. மண்பானை செக்ஷன். அடுத்து எங்கடா பொரியவே காணோம். பொரி காலி ஆயிடுச்சா? கேட்டு. ஆனால் இவ்வளோ பொரிய வாங்கிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரில. வாங்கினாவே 6 மாதத்துக்கு அது வாட்டுக்கு பத்திரமா இருக்குமே. ஓ நல்லா இருக்கும் போலயே. வறுத்த பொரி மாதிரி இருக்கு. வாங்கிட்டு நம்ம வேணா வறுத்து வச்சிடலாம். வேமா அவள் வேணுமா? அவள் ஒரு குட்டி பாக்கெட் எடுத்துடலாம். இவ்வளோ பெரிய பாக்கெட் வேணாம். சர்ப் பவுல் எடுக்கலாமா? இந்தா சர்ப் பவுல் எடுங்க. வேற என்ன வேணும்? அவசரமா? போய் ஒரு வண்டி துணி இருக்கு மடிக்கணும்ல, அதுதான் அவசரம். தெரியலையே. என்னடா வந்திருக்கு? என்னடா வந்திருக்கு? ஓ ஊர்ல.comல இருந்தா பலகார பெட்டி பாத்தீங்களா? ஓ சூப்பருங்க. தீபாவளிக்கு நமக்கு பலகாரம் வந்துருச்சு ஊர்ல இருந்து. ஸோ வருஷம் எங்க அம்மா அனுப்புற மாதிரி ஊர்ல.comல இருந்து அனுப்பிடுறாங்க தீபாவளிக்கு. என்னடா உள்ள போய் பிரிச்சு பார்க்கலாம். எடுத்துட்டு போடா. சூப்பரா, ரொம்ப ஹாப்பி. என்னடா ஏன்னா லாஸ்ட் டைம் எங்க அம்மா பார்சல் அனுப்பும்போது ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்து விட முடியல. அதனால அவங்களும் வருத்தப்பட்டாங்க, கீதிகாவும் வருத்தப்பட்டாங்க. ஓப்பன் பண்ணுங்கடா. தீபாவளிக்கு சூப்பராக நமக்கு ஸ்வீட் வந்துருச்சு. ஹாப்பியாக இருக்குல்ல? ஏன்னா நாங்கள் இப்போ வரும்னு எதிர்பார்க்கல. கரெக்டாக ஆயுத பூஜைக்கு வந்திருக்குங்க தீபாவளியோடது. தீபாவளி வரைக்கும்லாம் இது இருக்காது, முன்னாடியே நாங்கள் முடிச்சிடுவோம். ஏன்னா லாஸ்ட் இயர் இந்த மாதிரி அனுப்பி விட்டுருந்தாங்க ஊரில். லாஸ்ட் இயர் ஊர்ல.comல இருந்து அனுப்பியிருந்தாங்களோ. லாஸ்ட் இயரா அதுக்கு முந்தின வருஷம் தான். ஆமாம், அப்பயும் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அது சாப்பிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்ததுன்னு எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி இந்த வருஷமும் வந்துருச்சு. இன்னும் பாக்ஸ் இந்த தடவை ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கட்டு ஸ்வீட் மெமரிஸ் ஊர்ல.com. சாமி கும்பிட டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு குயிக்காக போய் ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் வந்து விளக்கி வச்சுருந்தேன்னா, சரி அதெல்லாம் குழந்தைங்க வந்து பொட்டு வைக்கிறேன்னு சொன்னாங்க. மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அவங்க ரெடி பண்ணாங்க. நான் வந்து சமையலுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து நான் ஒரு 3 ஃபேமிலி வந்து நைட் டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். எல்லார் வீட்லேயும் அம்மா வந்திருக்காங்க. அவங்கவுங்க அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்க. சரி அவங்கள வந்து இன்றைக்கி கூப்பிட்டுடலாம் ஆயுத பூஜை அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இன்வைட் பண்ணியிருந்தேன். அதுக்கான சமையல் வந்து இனிமேல் தாங்க பண்ணணும். டைம் பார்த்திங்களா 5 மணிக்கு சாமி கும்பிடணும்னு நினச்சேன். 5 மணிக்கு தான் நாங்கள் வந்து கிளம்பி கீழேயே வந்திருக்கோம். ஊர்ல.comலேருந்து வந்த பலகார பெட்டியையும் சவுத் ஸ்ட்ரீட்டும் தாங்க ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இந்த தீபாவளிக்காக ஊர்ல.comலேருந்து நமக்காக 2 பலகார பெட்டி அனுப்பியிருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து ஒன்று அனுப்புனாங்க. இந்த தடவை நமக்கு டபுள் டமக்கா மாதிரி 2 அனுப்பியிருக்காங்க. ஸோ 2 டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இது கொஞ்சம் பெருசு. ஆமாம், இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டி பேக் இருக்குது. இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இந்த 2 பாக்ஸில் ப்ளூ கலரில் நம்ம ஓப்பன் பண்ணுறோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஸ்ட்ரீட்டுங்க. இது வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த காம்போவில் ஒரு 4 ஸ்டேட்டோட ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸுங்க, ஃபேமஸான ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸு அந்த காம்போ தான் இதில் வச்சுருக்காங்க. இதில் வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த 4 ஸ்டேட்டோட என்னெல்லாம் ஃபேமஸான ஸ்வீட்டோ அந்த ஸ்வீட்டு ப்ளஸ் அதோட காரம். ஒரு ஸ்வீட் ஒரு காரம். ஆந்திரானா ஆந்திராவில் ஒரு ஸ்வீட்டு அதோட காரம் ஒன்று, தமிழ்நாடோட ஃபேமஸ் ஸ்வீட் ஒன்று அதோட காரம். அந்த மாதிரி 4 ஸ்டேட்டோட ஸ்வீட் காரமும் கலெக்ஷனாக அதில் இருக்குங்க. ஸோ நம்ம யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும், இல்லை நம்ம வீட்டுக்கே வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்டேட்டோட டேஸ்ட்டை நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி காம்போ நம்ம வந்து வாங்கிக்கலாம். Celebrate festivals with Urle, dear influencer Toligan Samuel in America. We truly
நம்ம வந்து நிறைய பேரோட கொலாபரேட் பண்ணியிருப்போம். பட் இந்த மாதிரி ஊரில்.காமோட கொலாபரேட் பண்ணுறது எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா ஜாலியாக ஸ்வீட் எடுத்து கொண்டாடுன்ற மாதிரி ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே நம்ம கொலாபரேட் பண்ணிக்கலாம். நமக்காக ஒரு ஸ்பெஷல் கார்டும் வந்து அனுப்பியிருந்தாங்க. நம்மளோட பேர்லாம் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி சூப்பராக அனுப்பியிருந்தாங்க. அதுவுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளோட சேனல் பார்த்துட்டு நீங்கள் வாங்குறீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்பெஷல் கோட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெஷல் கோட் என்னென்னா TSA20. ஸோ இந்த கோடு யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃபில் வந்து நீங்கள் இந்த ஸ்வீட்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம் ஒன்றுன்னா. சுதீக்ஷா ஓப்பன் பண்ணுற பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பலகார பெட்டிங்க. இது தமிழ்நாட்டில் இருக்க ஃபேமஸான ஸ்வீட் அண்ட் காரம் வந்து கலெக்ஷன் வந்து இதில் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஊரோட பலகாரமும் அவங்க அந்தந்த ஊர்லேயே இருந்து டைரெக்டாக வந்து சோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து அதோடய ஃப்ரெஷ்னஸ்ஸு அதோடய டேஸ்ட்டு நமக்கு அப்படியே கிடைக்கும். ஏன்னா நம்மள மாதிரி ஃபாரினில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நிறைய டேஸ்ட்டை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். திடீர்னு இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு நமக்கு தோணும். திடீர்னு திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ணுன்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு வந்து நிறைய இடத்துல திருநெல்வேலி அல்வான்னு கிடைக்கும். பட் அதே டேஸ்ட்டில் இருக்காது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக திருநெல்வேலியிலேயே வந்து சோர்ஸ் பண்ணி நமக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்க. பாக்ஸஸே அழகாக இருக்குல்ல. என்ன கலரு? ரெட்டா? அது ரெட்டா பிங்கா? பிங்க் ரெட். மிக்சரா ரெண்டுமே? ஓகே, சேம் டைமில் மிக்சர் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. நம்ம எடுத்துருக்கிறது வந்து மதுரை மிக்சர். இட்ஸ் ஓகே, வெளியில் எடுத்துட்டா பரவாயில்லடா, சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாருங்க, ரிவ்யூ கொடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சாப்பிட்ருக்கோம்ல. பாருங்க, சூப்பராக இருக்கு. பீனட் எல்லாம் போட்டு சூப்பரான மதுரை மிக்சர். நல்லா இருக்கா? லாஸ்ட் டைம் நம்மளை பார்த்து தான் கார்குலியத்தை ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க. ஆமாம். பலகார பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருநெல்வேலி அல்வா இருந்ததுங்க. சூப்பராக இருந்துச்சு அதுவும். அப்புறமா வந்து இந்த சவுத் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கோடு பிளாக் அல்வான்னு ஒன்று இருந்ததுங்க. அருமையாக இருந்ததுங்க. இது வரைக்கும் லைஃப் டைமில் நான் அந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது. அவ்வளோ சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு தான். சவுத் ஸ்ட்ரீட்டில் என்னெல்லாம் ஸ்வீட்டு ஸ்நாக் இருக்குன்னு ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, மதுரை மிக்சரு, கேரளா நேந்திரம் சிப்ஸு, கோழிக்கோடு பிளாக் அல்வா, ஆந்திரா சுண்ணுண்டல், ஆந்திரா முறுக்கு, கர்நாடகா மைசூர் பாக், பெங்களூர் கோட்புலே. ஸோ இதெல்லாம் தாங்க இந்த சவுத் ஸ்ட்ரீட் இதில் இருக்குது காம்போவில். இது இல்லாமல் நீங்கள் கேரளா ஸ்வீட்ஸ் ஸ்நாக் மட்டும் வேணும், இல்லை கர்நாடகா இது மட்டும் வேணும்னா தனித்தனியாக பாக்ஸும் நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ரைட் ஹேண்டில் சாப்பிட்டு நல்லா இருக்கா? ஏகப்பட்ட ஸ்வீட் வந்துருச்சுடா இந்த வருஷம் நமக்கு. பனானா சிப்ஸ் என்ன வந்திருக்கு? ஓ, நேந்திரம் சிப்ஸ். நாகர்கோவில் நேந்திரம் சிப்ஸ். இது நல்லா இருக்கே. உனக்கு என்ன முறுக்கு? இது வந்து பெங்களூர் கோட்புலே. டிஃப்ரெண்ட்டான நேமு, ஷேப்புமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்லா இருக்குல்ல, நல்லா காரமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அல்வா தரேன். இந்தாங்க. என்ன அல்வா வேணும்? பிளாக் அல்வா வேணுமா? ஓகே, இந்த அல்வா வந்து வெளி அல்வா. சுதீக்ஷா ஓப்பன் பண்ணது திருநெல்வேலி, நீ ஓப்பன் பண்ணது கோழிக்கோடு பிளாக் அல்வா, கேரளா அல்வா. முறுக்கா? ஓ, காரா சேவு. உங்களுக்கு என்ன வந்து? மிளகு காராச்சேவு. சாத்தூர் மிளகு காராச்சேவு. எடுத்து சாப்பிட்டு பாருங்க. உனக்கு என்னடா வந்திருக்கு? ஆந்திரா முறுக்கு. சூப்பராக இருந்துச்சுங்க. ஆந்திரா முறுக்கு செம்ம கிரன்ச்சி, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆக்சுவலாக அனுப்பி ஒரு 3 days இருக்கும்ல, 3-4 days இருக்கும். எல்லாமே சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இது ட்ரை பண்ணேன். டாடி கூட சூப்பர் ஃப்ரெஷ். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. மிளகு காராச்சேவும் நல்லா இருக்கு. சம்டைம்ஸ் இந்தியாவிலேருந்து வர்றதுக்குள்ள ஒரு மாதிரி ஆகும்ல, இதான நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. என்ன ஒரு ஆள் தனியாக வந்து அல்வா போய்கிட்டே இருக்குல்ல.
கள்ளக்குறிச்சி ஸ்மால் ஆனியன் முறுக்கு. இது வந்து லட்டு. கள்ளக்குறிச்சி ஸ்மால் ஆனியன் முறுக்கு பாருங்க எப்படி இருக்கு. வந்து ஒரு மைல்ட் ஆன டேஸ்டா இருக்கு. லைக் இட்ஸ் நாட் லைக் ஸ்ட்ராங் டேஸ்ட். ஆமா, இதுல ஆனியனோட ஃப்ளேவர், இந்த பக்கோடா மாதிரி ஆனியன் ஃப்ளேவர் வருது பாருங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஏன்னா லைக் எண்ட் டேஸ்ட் வந்து ஆனியன் பக்கோடா மாதிரி தான் இருக்கு. அதான் ஆனியன் முறுக்கு. ஆனியன் அரைச்சு போட்டிருப்பாங்களோ? ப்ராபபிலி. எனக்கு வந்து லட்டு தெரியுமா? இதுதான்டா ஆந்திரா சுனுண்டலு அப்படின்னா பிளாக் ஊர்தால் லட்டு. ஐ திங்க் சரி, நான் நெக்ஸ்ட் ப்ளூ பிளாக் ஊர்தால் நினைக்கிறேங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஆந்திரா நாலேஜை வச்சு இந்திரா சாப்பிட்டு பாருங்கடா. இதான் நம்ம மெயினாக சாப்பிட்டு பார்க்கணும். யம்மியாக இருக்கும் இது. இது இந்த பிளேட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்க. எதோ ஓப்பன் பண்ணிங்கன்னே தெரியலையாடா, எடுத்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டீங்கடா. ரைட் ஹேண்ட், யூஸ் யுவர் ரைட் ஹேண்ட். எப்படி இருக்கு? குட். ஆந்திரா ஸ்பெஷல். நல்லா இருக்குல்ல? எனக்கு கொஞ்சம் கொடு. சூப்பரா இருக்கு. இப்போ எதுக்கு அப்படி சிரிச்ச? It tastes good. உண்மையை சொல்லு. I am. நான் சாப்பிட்டு பார்க்குறேன். நீ சொன்னதுனால நான் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். I got some sort of sweet. சூப்பராக இருக்கு. நல்லா இது பண்ணிட்டாங்க. லைக் பவுடர் பண்ணியிருக்காங்கல்ல, அது வாயில் போட்டால் அப்படியே கரையுது ஆக்சுவலாக. இது வந்து ரிபன் பக்கோடா. அது என்ன? ரிபன் சீவல். சீவல். ஆனால் ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவோம் நம்ம, பட் ரிப்பன் சீவலுங்க. இது பாருங்க, ரிப்பன் மாதிரி ரிப்பன் சீவல். நல்லா இருக்குல்ல? எனக்கு வந்து இந்த ஸ்வீட் மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கு பாரு. எல்லாமே லைக் யூசுவலி மனத்து போயிடும்ல. லைக் வந்தா இட்ஸ் குட். நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா. எனக்கு வந்து இந்த ஸ்வீட் வந்து இருக்கு. அது என்னது? பால்கோவா. பால்கோவாவா? அது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. எனக்கு மைசூர் பாக்கு வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மைசூர் பாக்கு, கீ மைசூர் பாக்கு. என்னோட ஃபேவரட் அது. ஆனால் நான் சாப்பிட முடியாது இப்போதைக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. அம்மி சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கா? பத்தம்மா பாக்ஸ்லேயே வை, வேணுங்கிறப்ப ஓப்பன் பண்ணி சாப்பிடுங்க. இந்த இருக்கு ரிப்பன் கூட. நீ சாப்பிடணுமா? அது பேர் என்னது? அதிரசமா? அதிரசம். ஓ, அதிரசம் இருக்கா? ஓ, காரைக்குடி அதிரசம். காரைக்குடி ஸ்பெஷல் அதிரசம். காட்டு, வெளியில் எடுத்துரு, அப்படிதான் சாப்பிட முடியும். எனக்கு இன்னும் பால்கோவா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, காரைக்குடி ஸ்பெஷல் அதிரசம்ங்க. மைசூர் பாக். இந்த ஓபன் பண்றா டேய் தங்கம். இது ஏதோ ஒரு மைசூர் பாக்கு பாருங்க. நான் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுறேன். சாப்பிடுங்க, அப்படி கடிச்சு சாப்பிடு. சாஃப்டா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நார்மலாக அந்த மாதிரிலாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டாக மைக்ரோவேவ் பண்ணால் தான் சாப்பிட முடியும். இது அப்படியே செஞ்ச மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. மைசூர் பாக்கு எனக்கு வந்திருக்கு. இது என்ன மைசூர் பாக்கு? கர்நாடகா மைசூர் பாக்குங்க. இன்னும் ஒரு பாக்ஸ் வாங்கினாவே தீபாவளியை முடிச்சிடலாம் போலயே, அவ்வளோ இருக்குது நிறையா. பால்கோவா. அதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாவா? ஆமாம், ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. நீங்கள் இந்த பேக்கேஜ் வாங்கினாலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா வரும், அது வாங்கினாலும் வரும் அது. ஸோ ஒரு சில ஐட்டம்லாம் வந்து மிக்சர் மாதிரி. ஓகே. ஆமாம், நேந்திரம் சிப்ஸ்னாவே கேரளா தானே. கீதிகா சாப்பிட்றது நேந்திரம் சிப்ஸ். கேரளா நேந்திரம் சிப்ஸு. ஓ இல்ல இல்ல, இது பேர் இருவரேன். அது வந்து ஆமா ஆமா, அதுதான் இருவரை. ஒரு நிமிஷம், அது பேர் என்னன்னா கரூர் தேங்காய் மிட்டாய். அப்படியா? சாப்பிட்டு பாரு, அது மாதிரியே இருக்கானு. என்ன மொத்தமா ஒரு ஆள் வாயில போட்டுருச்சு. ஆமா, அப்படியே சாப்பிடலாம், கடிச்சும் சாப்பிடலாம். முட்டாய் தான் அப்படியே சப்பி சப்பி சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த கோகோனட் அப்படியே இதாகி வரும். நல்லா இருக்கா கீதிகா? நல்லா இருக்கா?
இந்த பலகார பெட்டி இல்லை சவுத் ஸ்ட்ரீட் எது நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னாலும் ஊரில்.comல போயிட்டு நீங்கள் சூப்பராக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ தீபாவளிக்காக ப்ரீ ஆர்டர்ஸ் கூட எடுத்துகிட்ருக்காங்கங்க. நீங்கள் ப்ரீ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தீபாவளிக்கு முன்னாடி 2 இல்லை 4 நாளைக்கு முன்னாடி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துருவோங்க. இல்லாமல் நீங்கள் நார்மலாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா 24 ஹவர்ஸில் வந்து டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. 2 to 4 டேஸில் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். இதில் வேர்ல்டு வைடு ஷிப்பிங் ஆப்ஷன் இருக்குங்க. 50 கண்ட்ரீஸ்க்கு மேலே வந்து இவங்க ஷிப் பண்ணுறாங்க. சூப்பரான வந்து ஒரு கிஃப்டிங் ஆப்ஷனுங்க. நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, இல்லை வேறு கண்ட்ரியில் இருக்கீங்க, ஃபாரினில் இருக்கீங்க, எங்கே இருந்தாலுமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தீபாவளிக்கு நீங்கள் ஒரு சூப்பரான கிஃப்ட் கொடுக்கணுன்னா இதை நீங்கள் ஆர்டர் பண்ணி அவங்க வீட்டுக்கே வந்து நீங்கள் அனுப்பிடலாம். நிஜமாகவே பார்த்த உடனே இந்த கலர்ஃபுல்லான பாக்ஸை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. சாப்பிட்டோன்னே இன்னுமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20% ஆஃபரும் கிடைக்குதுங்க. இப்போ எல்லா ஊர் பலகாரமும் ஒரே ஊரில்.comல போய் ஆர்டர் பண்ணுங்கங்க. சூப்பராக இந்த தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் இந்த ஸ்வீட் ஸ்நாக்லாம் சாப்பிட்டு இப்போயே ஜாலியாக தீபாவளியை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. நல்ல ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி லேட்டாக தான் ஆரம்பித்தேன். பட் ஒரு 1.5 ஹவர்ஸில் எல்லாத்தையும் முடிச்சிடலான்றது பிளானு. ஸோ அதனால் வந்து சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், சாம்பார், கொத்தமல்லி சட்னி, பீனட் சட்னி, அப்புறமா வந்து இட்லி, சுண்டல் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன் கிடுகிடுன்னு. ஃபைனலி ஒரு 8 மணிக்காக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். கிளாஸ் எல்லாம் முடிச்சிட்டு வந்து ஓகே குட் ஜாப். போகலாம். நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரெஸ் மாற்றலாம், இப்போ மாற்றலை நம்ம. எங்களுக்கு இந்த ஆயுத பூஜை வந்து ஃப்ரெண்ட்ஸோட டின்னர்லாம் சாப்பிட்டு நல்லா போச்சுங்க. அம்மாவோட சேனல்லேயும் வந்து நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அம்மாவோட சேனல் பேர் வந்து செல்வி ராஜேந்திரன் கிச்சன். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.